போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு. பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இமான் அண்ணாச்சி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏதாவது படத்துல நடிக்கிறாரா? பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு அவரை எங்கேயுமே பார்க்க முடியலையேன்னு கிருஷ்ணகிரியிலிருந்து நிலவன் கேட்டிருக்காங்க. இமான் அண்ணாச்சி எந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிப்பார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வர்ற திரைப்படங்கள் எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த திரைப்படங்களில் இமான் அண்ணாச்சி நடிக்கிற மாதிரி நகைச்சுவை வேடங்கள் எங்கே இருக்குது? அது மாதிரி வேடங்கள் அமைந்தால் தானே அவர் நடிக்க கூப்பிடுவாங்க. ஒரு படத்துக்கு விளம்பரம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, படத்துடைய திரைக்கதை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க. மாரிசன் திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தும் அந்த படம் ஓரளவுக்கு கூட ஓடலையே. படம் நல்லா இருந்தாலும் மக்கள் தியேட்டருக்கு வரணும்னா படத்துக்கு விளம்பரம் தேவைதானேன்னு மட்டக்களப்பிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மாரிசன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே 100% அந்த திரைப்படத்தை பாராட்டி விமர்சனங்கள் வரல அப்படின்னாலும் பல விமர்சனங்களில் அந்த படத்தை பாராட்டி தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி எங்கேயோ மக்களோட அந்த படம் கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். மக்களோட கனெக்ட் ஆகாதனால தான் அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே இல்லை. கேப்டன் விஜயகாந்த் தவிர திரைத்துறையில் வேற யாராவது பள்ளி மற்றும் கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு தோரணமலையிலிருந்து சண்முகராமன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி நடிகர்களை பற்றியதா அல்லது திரைத்துறையினரை பற்றியதா அப்படின்றத பற்றி என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. திரைத்துறையினரை பற்றி உங்களுடைய கேள்வி அப்படின்னா, இப்போ ஏஜிஎஸ் நிறுவனத்தினர் ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் நடித்து மியூசிக் டைரக்டர் வி குமார் அவர்கள் மியூசிக் பண்ண ஒரே படமான நிறைகுடம் திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நிறைகுடம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததாக சொல்ல முடியாது. தயாரிப்பாளர் கோகுலம் கோபாலன் பற்றி சொல்லுங்க. அவர் விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக மாறினாரா? அவர் தான் கோகுலம் ஸ்டுடியோடைய ஓனரான கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கோகுலம் கோபாலன் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி. அவர் வேலை தேடி அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை ஒன்று அவருக்கு கிடைத்தது. அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் நிச்சயமாக அவருடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் இருக்காது அப்படின்னு கோகுலம் கோபாலனுக்கு தெளிவாக புரிந்தது. அதனால் நாம் ஏதாவது சிறிய அளவிலே சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அப்போ அவருக்கு தோன்றிய ஐடியா தான் இந்த சிட்ஃபண்ட். முதல்ல கோகுலம் சிட்ஃபண்ட் அப்படின்ற பேரில் மிக சிறியதாக ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அது பின்னாளில் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்தது. அதுக்கு பின்னால் அவர் ஆரம்பித்த தொழில்னு பார்த்திங்கன்னா அவை கணக்கில் அடங்காது. கோகுலம் மெடிக்கல் காலேஜ் உட்பட பல கல்லூரிகளை அவர் நடத்துகிறார். இது தவிர பல மருத்துவமனைகள் இருக்கின்றன. இதை தாண்டி பார்த்திங்கன்னா கோகுலம் ஜுவல்லரி இருக்குது. இது போல் பல நிறுவனங்களை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பல வியாபாரங்களில் ஈடுபட்டதுக்கு பின்னால் 2007ஆம் ஆண்டிலே தான் திரையுலகத்திலே அடியெடுத்து வைத்தார் அவர். பழசிராஜா அப்படின்ற படம் தான் அவருடைய 2வது படமாக அமைந்தது. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்து கொண்டும் இருக்கிறார், விநியோகம் செய்து கொண்டும் இருக்கிறார். பாடகி ஜென்சி எதுக்காக தன்னுடைய ஆரம்ப காலத்திலேயே பாட்டு பாடுறதை நிறுத்திட்டாங்க? அவங்கள சாய் சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு நியூ ஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக ஜென்சியினுடைய நேர்காணல் சாய் சித்ராவில் இடம்பெறும். ஜென்சி ஏன் திடீரென பாடுவதை நிறுத்திவிட்டார் அப்படின்ற பற்றி நாம் ஒரு நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கோம். ஜென்சியை பொறுத்தவரையில் ஒரு மியூசிக் டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய கனவாக இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு திடீர்னு கிடைச்சதுனால தான் திரைப்படங்களிலே பாடுவதை விட்டு உடனடியாக அந்த டீச்சர் வேலையை ஒப்புக்கொண்டு அவர் போய்விட்டார். மாரிசன் படத்துக்கு பிறகு வடிவேலு வேற என்னென்ன படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அடுத்து பிரபுதேவாவுடன் இணைந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் வடிவேலு. இந்த புகைப்படத்துல இருக்கிறது நீங்க தானா? இது எந்த படம்? நீங்க இது வரைக்கும் எத்தனை திரைப்படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்கீங்கன்னு சேரம்பாளையம் முத்தூர்ல இருந்து பூபதி கேட்டிருக்காங்க. இந்த வண்ணப்படத்தில் இருக்கிறது நான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இதுவரையில் எந்த ஒரு திரைப்படத்திலும் ஹீரோவாக நடித்ததில்லை. 24 படத்துக்கு பிறகு விக்ரம் கே குமார் ஏன் தமிழ்ல எந்த திரைப்படத்தையும் இயக்கலன்னு தலையாம்பலத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. 24 திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக இந்த நேரத்துக்குள்ளே ஒரு 4-5 படங்களையாவது விக்ரம்குமார் இயக்கியிருப்பார். அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால்தான் தமிழ் சினிமாவிலே அவருக்கு வாய்ப்புகள் பெரிதாக கிடைக்கல. சாவித்திரி அம்மா இடது கை பழக்கம் உள்ளவரான சென்னையிலிருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது சரியான தகவல் தான். சாவித்திரி
இடது கை பழக்கம் உடையவர் தான். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இப்போ எப்படி இருக்காரு, ஏதாவது படத்துல நடிக்கிறாரான்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை நடிக்கின்ற அளவுக்கோ திரைப்படங்களை இயக்குகின்ற அளவுக்கோ பாரதி ராஜாவுடைய உடல்நிலை தேறி இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் நலம் நன்றாகவே இருக்கிறது. பாகுபலி, KGF, RRR, காந்தாரா போன்ற படங்கள்ல வர பல காட்சிகள் மக்கள் கிட்ட ரீச் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனா பொன்னியின் செல்வன்ல வர ஒரு காட்சிகள் கூட அப்படி மக்கள் கிட்ட ரீச் ஆகி ட்ரெண்ட் ஆகலையே. ஃபியூச்சர்ல பொன்னியின் செல்வன் கதையை கல்கி கொடுத்த மாதிரி கதையாளம் குறையாம வேற யாராவது படமாகவோ அல்லது சீரியலாகவோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதுஷான் கேட்டு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை மீண்டும் யாரும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. எடுத்தாலும் அது வெற்றிகரமான முயற்சியாக அமையுமா அப்படின்றதுலையும் எனக்கு சந்தேகம் இருக்குது. வெற்றி படங்களை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்டியலில் இருக்கிற இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமான்னு தோரணமலையிலிருந்து செண்பகிராமன் கேட்டிருக்காங்க. வெற்றி படங்களை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற பட்டியலில் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட கதாநாயகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி 15க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்கள காயப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால அந்த பெயர்களை சொல்வதை நான் தவிர்க்கிறேன். இயக்குனர் சாணக்கியா அவர்கள் தமிழ்ல எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழை 6 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சாணக்கியா. கருப்பு படத்துடைய கதையை RJ பாலாஜி விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்காரு. விஜய் ஏன் அந்த கதையை நிராகரிச்சாருன்னு திருநெல்வேலியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு கதாநாயகன் ஒரு கதையை நிராகரிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒருவருக்கு பொருந்தாத கதை இன்னொருவருக்கு மிக அழகாக பொருந்தும். அப்படி சினிமா உலகத்தில் பல சமயம் நடந்திருக்கு. அப்படித்தான் விஜய்க்கு பொருந்தாத இந்த கதை சூர்யாவுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன். பப்ல ஒலிக்கிற பாடலுக்கு கூட இசை நிறுவனங்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமான்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. மக்கள் கொடுக்கின்ற பொது இடங்களிலே பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டால் அதற்கான ராயல்ட்டியை அந்த இசை நிறுவனத்துக்கு கொடுத்தே ஆக வேண்டும். 96 படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை இருந்தப்போ விஜய் சேதுபதி தன்னுடைய சம்பளத்தை திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு உங்களுடைய நேர்காணல சொல்லியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு பிறகு அந்த சம்பளத்தை திருப்பி வாங்கினாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. 96 படத்தினுடைய வெளியீட்டிலே பிரச்சனை ஏற்பட்ட போது விஜய் சேதுபதி தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்தார் அப்படின்றது உண்மைதான். அவர் விட்டு கொடுத்த அந்த சம்பளத்தொகை திரும்ப அவருக்கு இன்று வரையிலே போய் சேர்ந்ததாக தெரியல. புது வசந்தம் திரைப்படம் தான் நடிகர் முரளிக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்ததா, அதுக்கு முன்னாடி முரளிக்கு வந்த எந்த படங்களும் பெரிய வெற்றி படங்களும் அமையலையான்னு மதுரையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. புது வசந்தம் படம் முரளிக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்ததாக சொல்ல முடியாது. புது வசந்தத்தினால் மிகப்பெரிய அளவில் பயனடைந்ததுன்னா அது விக்ரமன் தான். அவருக்கு தான் பெரிய அளவில் பெயர் கிடைத்ததே தவிர அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பெயர் கிடைக்கல. முரளிக்கு திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம்னா அது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த இதயம் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துக்கு பின்னாலே தான் தொடர்ந்து அவருக்கு பல வாய்ப்புகள் வர தொடங்கின. வேல்பாரி படத்தை சங்கர் இயக்குனா எந்த தயாரிப்பாளர்கள் தயாரிக்க முன்வருவாங்க, இது சாத்தியமான நியூசிலாந்துல இருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தில் பணிபுரிகின்றவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியிலேயே நான் பல முறை சொல்லியிருக்கேன். நம்ம கொண்டாடுறாங்கன்னா, உதாரணத்துக்கு சித்ராலட்சுமி சினிமா உலகத்தில் கொண்டாடுறாங்கன்னா எனக்கு பின்னால் இருக்க வெற்றியை கொண்டாடுகிறார்கள் என்று தான் அர்த்தமே தவிர என்னை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு நான் அதை அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. அந்த வெற்றி இருக்க வரைக்கும் என்னை கொண்டாடுவாங்க. அந்த வெற்றி என்னை விட்டு போய்விட்டால் என்னை கொண்டாட மாட்டாங்க. அதுதான் இப்போது சங்கர் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவிலும் தலையிலே வைத்து கொண்டாடிய ஒரு இயக்குனர் தான் சங்கர். 2 படங்களுடைய தோல்வி சங்கர் அப்படியே புரட்டி போட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் காரணமாக தான் வேல்பாரி திரைப்படத்துக்கு அவ்வளவு எளிதிலே அவரால் ஒரு தயாரிப்பாளரை நிச்சயம் செய்ய முடியல. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிவாஜி கணேசனோடு பல திரைப்படங்களில் நடித்தவர் லட்சிய நடிகர் S.S. ராஜேந்திரன். சிவாஜியை பொறுத்தவரையிலே வசன உச்சரிப்புக்கு அவர் எந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சிவாஜியை வசன உச்சரிப்புக்காக பாராட்டி ஒரு நடிகர் இருக்காருன்னா அது S.S. ராஜேந்திரன் தான். திரையிலே பல படங்களில் அண்ணன் தம்பியாக நடித்த அவர்கள் இருவரும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிஜ வாழ்க்கையிலும் அண்ணன் தம்பி போலத்தான் பழைய கொண்டிருந்தார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் நாடக கொட்டையிலே அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடக குழு நடத்துகிற நாடகத்தை பார்க்க இன்னொரு நாடக குழு மொத்தமாக வருவது வழக்கம். அப்படித்தான் T.K. சண்முகம் நடத்திய ஒரு நாடகத்தை பார்ப்பதற்காக M.R. ராதா வந்தார். வந்தபோது தன்னுடைய நடிகரும் சிவாஜி கணேசனையும் அழைத்து கொண்டு வந்தார். அப்போ சிவாஜி கணேசன் ஒரு நாடக நடிகர். நாடகத்தை பார்த்துட்டு கிளம்பும்போது இன்றைக்கி மட்டும் கணேசன் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு நான் இவனை அழைத்து கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி T.K. சண்முகத்திடம் ஒப்படைத்தார் M.R. ராதா. அவர் அப்படி ஒப்படைச்சிட்டு போனோன்னே S.S. ராஜேந்திரனை அழைத்த T.K. சண்முகம் கணேசனை அவரிடம் ஒப்படைத்து கணேசனை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது பொறுப்புன்னார்.
அந்த கணம் முதலே அவர்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் பிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க 2 பேரும் சந்தித்த அந்த முதல் இரவன்று 2 பேருமே தூங்கலையும், மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அங்கே ஆரம்பித்த அவருடைய உறவு தான் திரையுலகத்திலும் நீடித்தது. இத்துடன் இந்த இளஞ்சி நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த இளஞ்சி நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் கிச்சா சுதீப். நடிகர், திரைக்கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர் என்று பல முகங்களோடு கன்னட படங்களில் வெற்றிகரமாக மவனி வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் கிச்சா சுதீப். ಹೇಳಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕನ್ಫ್ಯೂಷನ್. ಕಿಚನ್ ಅರ್ಥ ತಾನೆ? ರಿಸರ್ಚ್ ನಡೀತದೆ, ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ನಾನೇ ತಿಳಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. ನನಗೆ ಪೊಲೀಸ್ನವರಾಗಿ ಬಂದಿಲ್ಲ, ಯೂನಿಫಾರ್ಮ್ ಬಿಚ್ಚಿದ್ದೀನಿ, ಹೊರಗೆ. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் பல வெற்றி படங்களை தந்துள்ள இவர் கன்னட பட உலகின் மிக முக்கியமான நடிகர். இதுதான் ஒற்றை வேதாள வளையம். இதுல வேதாளம் ஒரு பக்கம் நுழைஞ்சு மறுபக்கம் வந்துடும். ஒரு வேதாள உடம்பின் வலிமை இந்த சூட்டை தாக்கும். 28 ஆண்டுகளாக ஒரு பல்துறை வித்தகராக திரையுலகிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுதீப் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கன்னட பட உலகின் முக்கியமான ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் எதுக்கு அங்கே ஸ்டார் ஆக முடியும் அண்ட் எதுக்கு அந்த நல்ல படம் பண்ண முடியும், அந்த ஃபாரன்சிக்கு நான் போகல. நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும்போதே சினிமா மேலே ஒரு தாக்கம் இருந்ததா? அப்போவே வந்தது. அதுக்கு முன்னாலே நான் ஆக்சுவலி ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாதர் இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவருக்கு கிரிக்கெட்டே பிடிக்கல, சினிமா அதோட பெரிய ஒரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.